ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். நீட் எக்ஸாம் எழுதின லட்சக்கணக்கான மாணவர்கள் எதிர்பார்த்திருந்த ரிசல்ட்ஸ் நேற்று வெளியாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். நீங்க எதிர்பார்த்திருந்த ஸ்கோர் கிடைச்சிருந்தா வாழ்த்துக்கள், கிடைக்கலனாலும் மனம் தளர வேணாம். உங்களோட நீட் எக்ஸாம் பயணம் அப்படிங்கிறது ரிசல்ட்டோட முடிஞ்சிடுறது கிடையாது. அதுக்கு பிறகுதான் மிக முக்கியமான ஒரு ப்ராசஸ் இருக்கு, கவுன்சிலிங் ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் ரிசல்ட் எப்படி பார்க்குறது, ஸ்கோர் கார்டில் என்னென்ன விவரங்களை நம்ம கவனிக்கணும், குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் என்ன செய்யணும், கவுன்சிலிங் எப்படி நடக்கும், எந்த தவறுகளை செய்யக்கூடாதுங்கிறத முழுமையாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் நீட் ரிசல்ட்ஸ் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்ட் அண்ட் டேட் ஆஃப் பர்த் மூலமாக லாகின் பண்ணி உங்களுடைய ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை மொபைலில் மட்டும் வச்சுக்காம பிடிஎஃபாகவும் பிரிண்ட் எடுத்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட், ஸ்கோர் கார்டில் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டோட்டல் மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத கவனிங்க, பர்சன்டைல் என்ன, ஆல் இண்டியா ரேங்க் என்ன, கேட்டகரி ரேங்க் என்ன, குவாலிஃபையிங் ஸ்டேட்டஸ் என்ன, இது எல்லாத்தையும் நீங்கள் சரி பார்க்கணும். அதே மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், கேட்டகரி, இந்த மாதிரி விவரங்கள்லையும் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்துட்டு உறுதி செஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய குவாலிஃபைங் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிருச்சு. குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா சீட் கிடைச்சிடுச்சு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அடுத்த கட்டம் தான் கவுன்சிலிங். இதில் தான் நீங்கள் எந்த மெடிக்கல் காலேஜில் சேர போறீங்கிறத முடிவு செய்யப்படும். ஸோ அதனால ரிசல்ட்டை விட கவுன்சிலிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ப்ராசஸ். பொதுவாக கவுன்சிலிங் 2 வகையில் நடக்கும். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங். இந்த கவுன்சிலிங் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லையும் ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு 15% ஆஃப் சீட்ஸை ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த 15% ஆஃப் சீட்ஸ்க்கு உண்டான கவுன்சிலிங் தான் இந்த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங். இதில் பல சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கும் மற்றும் சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவுன்சிலிங். ஒவ்வொரு மாநில அரசும் தனித்தனியாக நடத்துகிற கவுன்சிலிங் இது. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்குன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு சேர்த்து நடத்துகிற கவுன்சிலிங் தான் இந்த ஸ்டேட் கவுன்சிலிங்கிறது. ஸோ பல மாணவர்கள் இந்த ரெண்டுலையும் தகுதியை பொறுத்து வந்துட்டு பங்கேற்கலாம். இப்போ நம்ம இதுக்கு இந்த கவுன்சிலிங்க்கு ரெடியாக வச்சிருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் ஸ்கோர் கார்டு இருக்கணும். அடுத்ததா அட்மிட் கார்டு. நெக்ஸ்ட் 10th அண்ட் 12th மார்க் லிஸ்ட் இருக்கணும். டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். அண்ட் தென் ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ், இது எல்லாமே நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை இப்போதைக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. அடுத்ததா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறுகள், அதிக தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்த உடனே கட் ஆஃபை பார்த்ததும் மனசு உடஞ்சு போயிடுவாங்க. இல்லை ரேங்கை வச்சு இந்த காலேஜ்லலாம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு முடிவு செஞ்சுடுவாங்க. ஸோ இதை தயவு செஞ்சு இந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் கவுன்சிலிங்ல பல மாற்றங்கள் நடக்கும். ஸோ அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை மட்டுமே நம்புங்க. மற்ற தேவையில்லாததா நீங்க வந்துட்டு நினைச்சு ஃபீல் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே கவுன்சிலிங் உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங், சீட் அலாட்மெண்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இந்த மாதிரியான அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு அறிவிப்புகள் வெளியாகும். அதை தவறாம நீங்க கவனிக்கணும். நெக்ஸ்ட், இப்போ அடுத்ததா எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் எவ்வளோ மார்க் எடுத்தா கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ முதல்ல நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்போ என்டிஏ வெளியிடுற இந்த குவாலிஃபையிங் கட் ஆஃப்ங்கிறது கவுன்சிலிங்ல பங்கேற்க தேவையான குறைஞ்சபட்ச மதிப்பெண் மட்டும்தான். அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கிற கட் ஆஃப் கிடையாது. ஓகேவா? இந்த குவாலிஃபையிங் கட் ஆஃப், இந்த கட் ஆஃப் இருந்தால் நீங்க வந்துட்டு கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற கட் ஆஃப் மட்டும்தான் அவங்க வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆண்டு குவாலிஃபைங் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரை விட அதிகமாக இருக்குது. போட்டி அதிகரிச்சதையும் மாணவர்களுடைய செயல்திறன் மேம்பட்டதையும் தான் இது வந்துட்டு காட்டுது. ஏன்னா வந்துட்டு இப்போ பயாலஜிலாம் வந்துட்டு நீட் கொஷின் பேப்பர்ல ரொம்பவே ஈஸியான செக்ஷனாக இருந்தது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அதிக மார்க் செக்யூர் பண்ணியிருந்தாங்க பயாலஜியில். அதனால தான் இப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுக்கு ஒரு ரீசனா வந்துட்டு இதை பார்க்கப்படுது. ஸோ அப்படி என்டிஏ ரிலீஸ் பண்ண இந்த வருஷம் நீட் யூஜி 2026 குவாலிஃபைங் கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 50% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 213லேருந்து 686 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஓபிசி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரிக்கெல்லாம் வந்துட்டு 40% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு இருக்கணும். அதாவது 177லேருந்து 212 வரைக்கும் இருந்தாலே நீங்க கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அடுத்து ஜென்ரல் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 45% கொடுத்துருக்காங்க. அதாவது 194 மார்க்ஸ்ல இருந்து 212 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே போல ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இந்த கேட்டகரியில வரக்கூடிய
பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு 40% ஆஃப் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே சேம் 177லேருந்து 193 வரைக்கும் கட் ஆஃப் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு குவாலிஃபையிங் கட் ஆஃப். ஆனால் நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் தான் சீட் வேணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்துட்டு கேட்டகரி வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு உண்டான கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட் பெறதுக்கு உண்டான கட் ஆஃப் 630லேருந்து 660 ப்ளஸ் வந்துட்டு இருந்திருந்தீங்கன்னா டெஃபினட்டாக சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ காம்படிஷன் ஹெவியாக இருக்கிறதுனால இந்த ரேஞ்சிங்கில் தான் கட் ஆஃப் இருக்கலாம். அதே போல் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 610லேருந்து 640 ப்ளஸ் வந்துட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் எஸ்சி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 500 to 560 ப்ளஸ், எஸ்டி கேட்டகரிக்கு 470 to 540 ப்ளஸ் வந்துட்டு இருக்கணும். இது வந்துட்டு டெஃபினட்டான உறுதியான கட் ஆஃப்னு சொல்ல முடியாது. கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உண்மையான அட்மிஷன் கட் ஆஃப் நமக்கு தெரியும். பிகாஸ் இந்த ஆல் இண்டியா கட் ஆஃப்ங்கிறது ஸ்டேட் அண்ட் காலேஜ் பொறுத்து வந்துட்டு இது மாறுபடும். ஓகேவா? அதனால ஸ்கோர் குறைவா இருக்குதுன்னு உடனே நம்பிக்கை இழந்துடாதீங்க. உங்களோட ரேங்குக்கு ஏற்ற காலேஜை சரியா தேர்வு செஞ்சு கவுன்சிலிங்ல முழுமையா பங்கேற்கிறது தான் ரொம்பவே முக்கியம். அதே போல இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்குள்ள கட் ஆஃப் என்ன கேட்டகரி வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு உண்டான எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் ஓசி கேட்டகரிக்கு 610 to 625 ப்ளஸ் வந்துட்டு இருக்கணும். அதே போல பிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 595லேருந்து 610 ப்ளஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசிஎம் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 590 to 605. நெக்ஸ்ட் எம்பிசி டிஎன்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 575லேருந்து 595 ப்ளஸ் வரைக்கும் எதிர்பார்க்கப்படலாம். எஸ்சி கேட்டகரிக்கு 500 to 530 ப்ளஸ், எஸ்சிஏக்கு 460 to 490 ப்ளஸ் அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கு 430 to 470 ப்ளஸ். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஓகேங்களா? இதில் என்டிஏ சொல்லியிருக்கக்கூடிய குவாலிஃபைங் கட் ஆஃப் மட்டும்தான் அஃபிஷியலாக அவங்க ரிலீஸ் பண்ண கட் ஆஃப். பட் மற்றபடி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஆல் இண்டியா ரேங்க் உண்டான கட் ஆஃபாக இருக்கட்டும், இங்கே ஸ்டேட் கவுன்சிலிங் உண்டான, அதாவது நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் உண்டான கட் ஆஃபாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்துட்டு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். ஸோ கவுன்சிலிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு உண்மையான க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது வெளியாகும். உங்களோட ரேங்க், கேட்டகரி, சீட் மேட்ரிக்ஸ் மற்றும் கவுன்சிலிங் ரவுண்ட் இதெல்லாம் பொறுத்து வந்துட்டு கட் ஆஃப் மாறும். ஓகேங்களா? ஸோ நீட் ரிசல்ட்டுங்கிறது உங்களோட பயணத்தோட முடிவு கிடையாது. அடுத்த கட்டத்தை சரியா திட்டமிட்டா மட்டும்தான் நல்ல மருத்துவக் கல்லூரியில இடம்பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நீட் கவுன்சிலிங், கட் ஆஃப் அனலைசிஸ், சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி போன்ற வீடியோக்களை தொடர்ந்து தமிழில் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.